உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த வகையில பெரியார் அவர்கள் உறவு முறையை குறித்து தவறாக பேசினார் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்களுடைய சந்திப்புல சீமான் அவர்கள் சொன்னது தமிழகத்துல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே பெரியார் அவர்கள் அப்படி சொன்னாங்களா? பெரியார் அவர்கள் மேடைகளிலே பேசுகிற போது புராண கதைகளிலே, இதிகாச கதைகளிலே எவ்வளவு மூட நம்பிக்கைகள் கொட்டி கிடக்கிறது என்பது குறித்து ஒரு உரையாடலிலே, ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது, பிரம்மன் தான் படைத்த தன்னுடைய மகள் மீதே மோகம் கொண்டு விட்டான், சரஸ்வதியின் மீது மோகம் கொண்டு விட்டான். காமம் என்று வந்து விட்டால் தாய் என்றோ மகள் என்றோ பார்ப்பதற்கான அவசியமே இல்லாத அளவிற்கு அவன் அலைபாய்ந்து விட்டான் என்று ஒரு ஆபாசமான கதை இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் ஆன்மீகத்தின் பெயரால் இந்த புராண கதைகளை எல்லாம் படித்தால் ஒரு சமுதாயம் குட்டிச்சோராய் போய்விடுமே என்று கண்டித்து பேசுகிறார் ஒரு கூட்டத்தில் பெரியார். புராணத்திலே இருக்கக்கூடிய அந்த தவறான கருத்தை சுட்டிக்காட்டி பேசிய பெரியாரே, பெரியார் தான் அப்படி சொன்னார், பெரியார் தான் தாயோடும் மகரோடும் அப்படி தவறான உறவு வைத்துக் கொள்வதை பற்றி பேசியிருக்கிறார் என்று திரிபுவாதம் என்று சொல்வார்கள். ஒரு கருத்தை, சொல்லாத கருத்தை அவர் சொன்னதாக பரப்புவது இது வழக்கமாக சங்கிகளினுடைய வேலை. இப்படி ஒரு கருத்தை ஏற்கனவே கடந்த காலங்களிலே துக்ளக்கினுடைய ஆசிரியராக இருந்த சோ அவர்கள் பேசி அது நீதிமன்றத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்டார் என்று ஒரு கடந்த கால வரலாறு இருக்கிறது. அதே நிலைமையை மீண்டும் அடைவதற்கு, சமூகத்திலே பதட்டங்களை உருவாக்குவதற்கு, தவறான கருத்துக்களை சொல்வதன் வழியாக சமூகங்களிலே தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குவதை சீமான் இப்பொழுது தொடங்கி இருக்கிறார். இத்தனைக்கும் சீமான் ஒரு நன்றி விசுவாசம் இல்லாத ஒரு மனிதராக இருக்க காரணத்தினால் அவர் மனித பிறவியே என்று சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமாக நடந்து கொள்கிறார். அவர் கடந்த காலங்களிலே பெரியார் மேடைகளிலே தான் அரசியல் அடையாளம் பெற்றார். தமிழ்நாட்டிலே சீமான் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை யார் அடையாளப்படுத்தியது என்று சொன்னால், அவர் திரைப்பட இயக்குனராக வந்தபோது கூட அவர் எடுத்த எல்லா திரைப்படங்களுமே 99% தோற்று போன திரைப்படங்கள். ஒரு படம் கூட அவர் ஜெயிக்கல. ஒரே ஒரு படம் விதிவிலக்காக தம்பி என்கிற படம் கொஞ்சம் டைலாக்குக்காக ஓடிச்சு. அவருக்கு வாழ்த்துக்களுக்கு இக்கு வைக்கணுமா வைக்கக்கூடாதாங்கிறது கூட அவருக்கு தெரியல. அது கலைஞர் அவர்கள் தான் அப்படி இக்கு வராது, வாழ்த்துக்களுக்கு இக்கு வராது என்று அவருக்கு திருத்தமே செய்து கொடுத்தார். எனவே பாவலர் அறிவுமதி போன்றவர்களுடைய பரிந்துரையின் பேரிலே கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், சுப வீரபாண்டியன் போன்றவர்கள் மேடை ஏற்றி பகுத்தறிவு கருத்துக்களை நன்றாக பேசுகிறார் ஒரு இளைஞர் என்று உற்சாகப்படுத்தி மேடைகளிலே அடையாளம் தந்தார்கள். அவர்களினுடைய மேடைகளிலே, பெரியார் இயக்க மேடைகளிலே ஈழ அரசியல் பேசுவதற்கான சூழல் வந்தபோதுதான் அவர் ஈழ அரசியல் குறித்த புரிதலுக்கே வந்தார். தான் கற்றுக்கொண்ட ஒரு இடத்தை, தான் படித்த பள்ளிக்கூடத்தை இடிப்பதை போல, குடித்த தாயினுடைய மார்பகத்தையே ஒரு குழந்தை அறுத்ததை போல அந்த இயக்கத்திலே இருந்து உருவான சீமான் அந்த இயக்கத்தை அவதூறு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இன்றைக்கு நிறம் மாறி நிற்கிறார். சார், இப்போ விடுதலை அப்படின்ற அந்த இதழில் நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்துல அங்கதான் பெரியார் அவர்கள் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தேசம், ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு சாதி எல்லாத்துலயுமே கலவை முறை அப்படின்றது வேறுபடுது. அதனால அதை பகுத்தறிவு படி யோசிச்சு பண்ணுங்க, அது மாதிரி எதுவும் கிடையாது, கட்டுப்பாட்டின்குள்ள இதை கொண்டு வரணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பெரியார் சொன்னதா சொல்றாங்களே. அதாவது பெரியார் மானுட குல வளர்ச்சிக்கு, மனித குல வளர்ச்சிக்கு அவர் பாடுபட்டார். அவர் என்ன செய்தார்னா, மிகப்பெரிய சாமியார்களா இருக்கிறவன்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகளை இன்றைக்கு சம்பாதித்து வைத்துக் கொண்டு ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிவ நடனம் புரிகிறேன் என்றெல்லாம் சொல்றான். டான்ஸ் ஆடுற சாமியார்களை எல்லாம் மக்கள் பார்க்கிறான். ஒவ்வொரு சாமியார்களுக்குமே, சாமியார்களுக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, புடிபட்டால் அவன் போலி சாமியார், புடிபடவில்லை என்றால் சாமியார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துறவரத்தை பேசுகிறவனே இன்றைக்கு பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறான். அத்தனைக்கும் ஆசைப்பட்டு என்று பேசுகிறான். ஆனால் உண்மையிலேயே கோடீஸ்வரனாக இருந்த பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக, பெண்களினுடைய விடுதலைக்காக, சிறுபான்மை மக்களினுடைய நலனுக்காக தன் வாழ்நாள் முழுக்க பகுத்தறிவு கருத்துக்களை பேசி சூத்திரப்பட்டம் ஒழிய வேண்டும், மனிதர்களை மனிதர்களாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுக்க 95 வயது வரைக்கும் அதிகாரத்தின் பக்கம் போகாமல் உழைத்த ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு சுதந்திர போராட்ட வீரரை, ஒரு வரலாற்று நாயகனை இன்றைக்கு கேரளாவிலே அவரை வைக்கம் வீரர் என்று சொல்லி சமீபத்திலே தான் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தி கொண்டாடினார்கள். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அங்கு வைக்கம் வீரருக்கான நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட வரலாற்று நாயகனை கொச்சைப்படுத்துகிற விதமாக அவர் சொல்லாததையெல்லாம் அவர்தான் சொன்னார் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரத்தை இவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இது யாருக்காக கட்டவிழ்த்து விடுகிறார்கள்? கடந்த காலங்களிலே உயர் சாதி மேட்டிமையிலே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்,
அவர்களுக்கு மட்டுமே கல்வி உரித்தாக இருந்த காலங்களிலே, அதிகாரம் உரித்தான காலமாக இருந்த காலகட்டங்களிலே அவர்கள் மட்டுமே எல்லா அதிகாரத்தையும் சுவைத்துக் கொண்டிருந்த போது, ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மக்களாக பிற்படுத்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் பெண்களும் இருந்தபோது, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்திலே இவர் அதற்காக உரிமைக்காக குரல் கொடுத்தார். அப்படி குரல் கொடுத்த அவருக்கு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்றினுடைய ஒரு கதாபாத்திரமாக அவர் இருக்கிறார். அவர் சிந்தனை தான் மதவாத சக்திகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. பார்ப்பனர்கள் அவரை தங்களுடைய அதிகாரத்தை பறித்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்து விட்டார், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கு ஒரு காரணமாகிவிட்டார் என்கிற கோபத்திலே அவர்கள் அவதூறாக பேசுவதிலே நமக்கு ஒரு புரிந்து கொள்ள முடிகிறது. எச் ராஜா பேசுவதிலே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சீமான் போன்றவர்கள் பெரியார் இயக்க மேடைகளிலே ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ந்து பகுத்தறிவு பிரச்சாரங்களை பேசிய ஒருவர், எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டவர், இதெல்லாம் அவதூறு என்று நம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவருக்கே எல்லாமே தெரியும். சார், இப்போ தமிழகத்துடைய கலாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது அது உலகம் எங்கும் பேசக்கூடிய ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமா இருந்துட்டு இருக்கு. அந்த கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற வகையில பெரியாருடைய சிந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த குறிப்பா பெண்களை வைத்து பேசக்கூடியது, குறிப்பா கலவை முறையை பத்தி பேசுறதுல அது தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற வகையில இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கலவை முறைனா என்ன? முதல்ல இது ஒரு தவறான கருத்து. அதுதான் புராணத்துல எழுதப்பட்ட பொய்ன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அதுதான் அவர் சொல்லலைங்கிறனே. அவர் இந்த மாதிரி அவதூறுகளை, இந்த மாதிரி இழிவான கருத்துக்களை பரப்பாதீர்கள், புராணத்தில் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறான், அதை கண்டிக்கிறேன் தானே அவர் சொல்றாரு. அவர் எங்க சொன்னாரு? இந்த இடத்துல கொலை நடக்குதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றான், இந்த இடத்துல திருட்டு நடக்குது, இவர் தாங்க அந்த திருடை அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும். புகார் கொடுத்தவனையே குற்றவாளிகளாக மாற்றுவது என்பதே எவ்வளவு தவறான முறை. ஒருவன் போய் புகார் கொடுக்குறான், அவனையே குற்றவாளியாக மாற்றினால் எப்படி இருக்குமோ அதுபோல சமூகத்தினுடைய அவலங்களை சுட்டிக்காட்டி பேசிய ஒரு சமூக சீர்திருத்தவாதியை பார்த்து அவர் தான் இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்றானே ஒருத்தன். அதாவது சீமான் நீண்ட காலமாக ஒரு குடி நோயாளியாக இருக்கிறார், இப்பொழுது ஒரு மனநோயாளியாக மாறிவிட்டாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஆனால் சாதாரண கிறுக்கனாக நான் சீமானை கருதவில்லை, காரிய கிறுக்கன். பாஜகவிடம் பணம் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் கலைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆயிரக்கணக்கான பேர், 3000 பேர் நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவோட போய் சேர்றோம்னு சொல்றான். இந்த லட்சணத்திலே கட்சி நடத்துகிறார். கட்சியின் பெயரால் அவர் வசூல் செய்திருக்கிறாரே தவிர எந்த முன்னேற்றம், அவர் தான் தனி மனித முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார். வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் இருந்த சீமான் இன்றைக்கு ஈசிஆரிலே சொகுசு பங்களாவிலே வசிக்கிறார். தன் வீட்டிலே மட்டும் 17 வேலைக்காரன், 200 கோடி சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். இந்த சொகுசு வாழ்க்கைக்கெல்லாம் இன்னும் அடித்தளம் போடுவதற்கு அவரு இந்த மாதிரி உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கு தமிழ் தேசியத்தின் பெயரால் ஈழத்தமிழர்களை அவர் ஏமாற்றினார். பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இன்றைக்கு இவர் பேசியது எல்லாம் எவ்வளவு தவறான கருத்து என்பதை அம்பலப்படுத்துகிறார். அவருடைய போட்டோவை எடிட் செய்யப்பட்டது என்று இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் இன்றைக்கு அம்பலப்படுத்துகிறார். இன்றைக்கு உலகம் முழுக்க சீமான் என்பவன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு மனநோயாளி, எந்த அளவிற்கு ஒரு குறுகிய புத்தி உள்ளவன், தன்னுடைய பேச்சாற்றலை எந்த அளவிற்கு தவறாக பயன்படுத்தக்கூடிய திராவிட நான் என்ன கேட்கிறேன், திராவிட இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அவர்களை விட நீ அதிகமாக உழைத்து நீ அதை விட சிறந்தவனாக உன்னை காட்ட வேண்டும். அதுதான் அதற்கு முறை. பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் பெரியாரை விட அதிகமான சிந்தனை கொண்டவனாக நீ இருந்திருக்க வேண்டும். காரல் மார்க்ஸ் போல, அம்பேத்கர் போல. யாரோட பெரியாரை ஒப்பிட முடியும்? அம்பேத்கரை ஒப்பிட முடியும். காரல் மார்க்ஸ் போன்ற பொருளாதார மேதைகளை ஒப்பிட முடியும். உலகத்தினுடைய சீர்திருத்தவாதிகளைத்தான் பெரியாரோடு ஒப்பிட முடியுமே தவிர பாலியல் பொறுக்கியாக இருக்கிற சீமானதை பற்றி பேசலாமா? சார், ஆனா தமிழ்நாட்டுல இந்த தலைவர்களை, தமிழ்நாட்டுல இருந்த விடுதலை போராட்ட வீரர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு திராவிட கட்சிகள் பெரியாரை மட்டுமே தமிழக மக்களுடைய இந்த முட்டாள்தனமான கருத்தை இவன் தொடர்ந்து பேசி வருகிறான். தமிழ்நாட்டுல எந்த தலைவர்களை மறைச்சாங்க? சார், விஓசி அவர்களை மறைச்சிட்டாங்க. கட்டபொம்மன் அவர்களை மறைச்சிருந்தா உங்களுக்கு எப்படி விஓசியை தெரியும்? வாவு சிதம்பரனார் பேரால தூத்துக்குடியில என்ன இருக்கு? துறைமுகம் இருக்கிறது. சென்னை துறைமுகத்துக்கு முன்னாடி வாவுசி அவர்களுக்கு சிலை இருக்கிறது. கடற்கரையிலே அவர்களுக்கு சிலை இருக்கிறது. மணிமண்டபம் இருக்கிறது. சிதம்பரனாருக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் என்று திரைப்படம் இருக்கிறது. அவரை வரலாற்றுல இருந்து யாராவது மறைக்க முடியுமா? சார் சொல்றாங்க, திரைப்படங்கள் எல்லாம் எடுத்ததுனால மட்டுமே தான் கொஞ்சமாவது மக்களுக்கு தெரியுது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. சீமான் மாதிரி முட்டாள்களுக்கு, படிக்காதவங்களுக்கு தெரியாது. படித்தவர்களுக்கு வஉசி என்பவரை உங்களுக்கு சீமான் சொல்லி தெரியுமா? அதுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னாடியே தெரியும். தெரியுமில? அப்ப மறைத்தால் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஒளிச்சு வச்சிருக்காங்களா? அறிவாலயத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்களா வஉசியுடைய புத்தகங்களை? எவ்வளவு முட்டாள்தனமான கருத்து! யாருடைய கருத்தையுமே யாராவது ஒழிக்க முடியுமா? மகாகவி பாரதியாரு, பாரதிதாசன், எத்தனை சிந்தனையாளர்கள் உலகத்துல எத்தனையோ தியாகி எல்லாம் இருக்கிறாங்க. யாரையாவது நம்ம அவர்கள் வரலாற்றை மறைக்க முடியுமா? எவ்வளவு அப்பட்டமான பொய் பிரச்சாரம்!
வ.உ.சி. அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லா பாடத்திட்டத்திலையும் வரலாற்று புத்தகங்கள்ல பாட புத்தகங்கள்ல இருக்குல்ல. எப்படி யார் மறைத்தா? சரி, அப்படி மறைத்தார்கள் என்று அவர்கள் குடும்பத்தினர் யாராவது குற்றச்சாட்டு சொன்னாங்களா? வ.உ.சி.யினுடைய மகனா இருந்தவரோ பேரனா இருக்கிறவங்களோ அவங்களோட வம்சத்தினர் இருக்காங்கல்ல, அவங்க யாராவது எங்களுடைய வரலாற்று புகழை மறைச்சிட்டாங்க இந்த குற்றச்சாட்டு சொன்னா பரவாயில்ல. ஒரு தெருவுல போற குடிகாரன் தானே சொல்றான், சீமான்கிற குடிகாரன் தானே சொல்றான். சார், தவறான வரலாற்றுகளை வந்து புத்தகத்துல கொடுத்து தமிழக மக்களுடைய வரலாற்றையே மறைக்கிறாங்க. அதுதான் என்ன தவறான வரலாறு? அதை சொல்லுங்க. தவறான வரலாறுனா எது? கோட்சேவுடைய வரலாறு தமிழ்நாட்டில் பாடப்புத்தகத்தில் வச்சிருக்கிறாங்களா? கொலை காந்தியை கொலை, தேசத்தந்தையை கொலை செய்த கோட்சேவின் வரலாற்றை வைத்திருக்கிறார்களா? எந்த வரலாறு தவறான வரலாறு வச்சிருக்கிறாங்க? எதையாவது ஒரு வரலாறு சொல்ல முடியுமா? யாராவது போற போக்குல ஒரு பொய்ய சொல்றது, அதுக்கு ஆதாரம் கேட்டா அந்த ஆதாரத்தை நீங்க எதை நிரூபிக்கணும்? ஏன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் திருடு போயிடுச்சுன்னு புகார் கொடுக்குறீங்க, எப்படி திருடு போச்சுன்னு போலீஸ்காரர் பாப்பாரா இல்லையா? இன்ஸ்பெக்டர் வந்து எங்கெங்க திருடு போச்சு, என்ன பொருள் போச்சு, நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொன்னா திருடனை தானே போலீஸ் கண்டுபிடிப்பான். என்ன பொருள் உங்க வீட்டுல என்ன பொருள் இருந்துச்சு, பீரோவில் என்ன இருந்துச்சுன்னு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதை நீங்க சொல்லணும்ல. என்னென்ன பொருள் காணாங்க, நகையை காணாங்க, பணத்தை காணாங்க, என் வீட்டுல இருந்த கம்ப்யூட்டரை காணாங்க அப்படின்னு சொன்னா தானே ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் அதை யாரு செய்வான், வழக்கமா இந்த பீரோவை திருடுறவன் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றச்சாட்டு சொல்றவனே எனக்கு தெரியாதுங்க. ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. ஒருத்தன் பஸ்ஸில் போய் ஏறிக்கிட்டு கண்டக்டர்கிட்ட எந்த ஊருக்கு போறேன்னா முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு கண்டக்டர் சொன்னாலாம். நீ எந்த ஊருக்கு போறேன்னு கண்டக்டர் நீ தானப்பா சொல்லணும். நீ முடிஞ்சா கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதுதான் குடிகாரங்களோட வழக்கம். சீமான் என்கிற குடி நோயாளி, ஒரு மனநோயாளி, தவறான கருத்துக்களை பேசிட்டு வர்றாரு. கோயம்புத்தூருக்கு போங்க, செக்கிழுத்த செம்பலுக்கான அந்த நினைவு சின்னம் இருக்கிறது. கோயம்புத்தூருக்கு போனவங்களுக்கு தெரியும். அவர் பேரால நினைவு பூங்கா இருக்கிறது. எத்தனையோ இடத்துல வ.உ.சி. பூங்கா இருக்கிறது. வ.உ.சி.யின் வரலாற்று புத்தகங்கள் இருக்கிறது. அவருக்கு மிகப்பெரிய விழாக்களை நடத்தியிருக்காங்க, அரசு விழாக்களை. இன்றைக்கு வ.உ.சி.யினுடைய பிறந்த தினம், முக்கியமான நினைவு நாட்களை எல்லாம் அரசு வந்து மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறது. எதை சொல்றதுன்னு விவசாய கிடையாது அவனுக்கு. அடிப்படை அறிவு வேணாமா? மருது பாண்டியர்களுக்கு மதுரையில சிலை வைத்திருக்கிறாங்க. வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு சிவகங்கையில மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்க. விடுதலை வீரராக இருக்கக்கூடிய திப்பு சுல்தானுக்கு திண்டுக்கல்ல மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்க. யாரையாவது புறக்கணித்தார்கள் சொல்ல முடியுமா? அம்பேத்கருக்கு, அண்ணல் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்க. அவருடைய புத்தகங்களை வந்து நாட்டுடைமை ஆக்கி இருக்கிறாங்க. எதையாவது போற போக்கில் சொல்றது. படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லை, குடிக்கிற பழக்கம் மட்டும்தான் சீமானுக்கு இருக்கிறது. அதனால ஒரு குடி நோயாளி வாய்க்கு வந்ததை உளறி கொட்டி இந்த ஆட்சியின் மீது அவதூறு சொல்லணும், இந்த இயக்கத்தின் மீது அவதூறு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சார், பெரியார் அவர்கள் வந்து தமிழ் மொழியை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணாரு. அது ஒரு நீச பாஷை, காட்டு மிராண்டி மொழி அப்படின்லாம் வந்து சொன்னாரு. திருக்குறளை வந்து அவமதிச்சாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கே, அது உண்மையா? திருக்குறளுக்கு மாநாடு போட்டவர் தந்தை பெரியார். அவர் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பிற்போக்கு கருத்துக்களை, பகுத்தறிவுக்கு பொருந்தாத கருத்துக்களை விமர்சனம் செய்திருக்கிறார். உதாரணத்திற்கு சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். என்ன விமர்சனம் செய்தார்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பொம்பளை வந்து தன்னுடைய புருஷனோட வாழலை, அது வேற ஒரு பொம்பளைகிட்ட போயிட்டான், மாதவிட்ட போயிட்டு அவன் கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டம் போட்டு திரும்பி விடுறான். அது வரைக்கும் வந்து அமைதியா இருந்துட்டு புழைக்கிறதுக்காக போன இடத்துல கல்வன் வந்து திருடிட்டான், வந்து ஒரு பொய்யான பழியை சாட்டிட்டான் அப்படிங்கிறப்ப கணவனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதுதானே கதை, சிலப்பதிகார கதை. அதுக்கு என்ன செய்யணும்? நீதி தானே கேட்கணும். மதுரையை கொடுத்தனான்னு ஒரு கதை இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, சென்னைக்கு வந்தேன், நான் என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான், எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் சென்னையை கொடுத்தனா வந்து சமுதாயம் சட்டம் ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறாதுல. அப்ப அவர் சொல்றாங்க, சிலப்பதிகாரத்துல என்ன எழுதியிருக்கிறான்னா, அவள் தன் மார்பை வந்து திருகி அப்படி எரிஞ்சா, தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு மதுரை அப்படின்னு சொல்லும் போது பெரியார் சொல்றாரு, அவளுடைய மார்பகத்துல என்னடா பாஸ்பரஸ் இருந்துச்சா பத்தி எரிகிறதுக்கு அப்படின்னு ஒரு பகுத்தறிவு கேள்வி. இது விமர்சனம். அது இப்ப நீங்க கம்பராமாயணம் சார்ந்த விழாக்கள்ல, கம்பன் விழாக்கள்ல வாலியை மறைந்திருந்து ராமன் வந்து கொன்றது குற்றமே அப்படின்னு வழக்காடு மன்றத்துல பேசுவாங்க. எங்க பேசுவாங்க? கம்பன் விழாவில் பேசுவாங்க. ராமன் செய்தது குற்றமே அப்படின்னு பேசுவாங்கல்ல. அப்ப அவங்க ராமனுக்கு எதிரானவங்களா, கம்பனுக்கு எதிரானவங்களா? அது ஒரு விளக்கம். அது மாதிரி பகுத்தறிவு கருத்துக்களை அவர் பேசி இருக்கிறார். இப்ப பொம்பளையை பத்தி, பெண்கள் குறித்து பேசுகிற போது பெய்யனா பெய்யும் மழை, யாரு கற்புடைய பெண் இருக்கிறவ அவ பெய்யும் சொன்னா மழை பெய்யும் அப்படின்னா, இப்ப கற்புடைய ஆண்கள் பத்தி எங்கடா சொல்லியிருக்கேன்னு கேட்கிறார். கற்பு என்பது இரண்டு தரப்புக்கும் சரியாக இருக்கணும்ல. ஒரு பொம்பளை தனியா கட்டு போக முடியாது, ஒரு ஆணும் தனியா கட்டு போக முடியாது. அப்ப இந்த பாலியல் ரீதியான ஒழுக்கத்தை பெண்களுக்கு மட்டுமே காலங்காலமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே, ஆண்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா என்று ஒரு கருத்தை பேசுவார். இந்த கருத்துலாம் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கிறவரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, புலவர்களா இருக்கிறவன், கவிஞர்களா இருக்கிறவன் பெண்ணின் அழகை வர்ணிக்கிறானே, அவள் கண்கள் மீன்களை போல் இருக்கிறதெல்லாம் எழுதுறானே, என்றைக்காவது ஒரு பெண்ணுக்கு அவள் கைகளிலே இருக்கிற கரண்டியை பறித்து விட்டு புத்தகத்தை கொடுத்திருக்கிறானா? அவளை அறிவுடையவளாக யாராவது மாற்றி இருக்கிறானா? அவளை ஆளுமையாக மாற்றி இருக்கிறானா?
பெண்களின் அழகையே வர்ணித்துக் கொண்டிருக்கிறாயே, அவள் அறிவை பாராட்டி இருக்கிறாயா அப்படின்னு பெரியார் கேட்கிறாரு. இது பெண் விடுதலைக்காக அவர் பேசுனது. சார், அப்ப தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழின்னு ஏன் சொல்லணும்? அது சரியான வார்த்தை தானே. தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அது மிக பழமையான மொழி. கடந்த காலத்துல இருக்கிற மனிதர்கள்லாம் என்ன மாதிரி மனிதர்கள், மனித குலத்தினுடைய வரலாற்றில் தொடக்கத்துல நம்ம எல்லாம் என்னவா இருந்தோம், காட்டுமிராண்டிகளா தானே இருந்தோம், குகைகள்ல தானே வசித்தோம். அந்த காலத்துல இருந்தே இந்த மொழி இருக்கிறது என்ற ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. இன்னொரு கருத்து என்னன்னா, பக்தி இலக்கியத்தின் பேரால பல வகையான மூட நம்பிக்கைகளை, இப்ப சஞ்சீவி மலையை வந்து தான் தோல் மேல சுமந்துட்டு போனாரு அனுமாரு. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனாரு. ஒரு மலையை ஒரு மனிதன் தோல்ல சுமக்க முடியுமா? யாராவது ஒரு உயிர் சுமக்க முடியுமா? ஃபேண்டசிக்கலா எழுதி இருக்காங்க. ஆமாங்க, அது செய்ய முடியுமா? கிராபிக்ஸ்ல வேணா செய்யலாம், நிஜத்துல செய்ய முடியுமா? பேக்கே ரொம்ப பேரால தூக்க முடியல, ஸ்கூல் பேக்கே. இது மாதிரி கதைகள் இருக்குல்ல. ராவணன் சீதையை எப்படி கடத்திட்டு போனா அப்படின்னு கேட்கிற போது புஷ்ப விமானத்துல போயிட்டான். சரி, அப்ப ராவணன் புஷ்ப விமானத்துல போனா, நம்ம பொண்டாட்டியை பறி கொடுத்த ராமன் என்ன பண்ணா? அவங்க பாலத்துல கடல்ல பாலம் கட்டினார் அவரு. இந்த கதைகளை ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். சார், அப்ப மற்ற மொழிகள் கதைகள், ஆனால் இதெல்லாம் அறிவு வரணுங்கிறதுக்காக சொல்றதுன, பகுத்தறிவு வரணும் என்பதற்காக சொல்றதுன. நீ காலங்காலமாக உன்னை அடிமைப்படுத்துகிறவன். பெண்களுக்கு காலங்காலமாக குழந்தை திருமணம் நடந்துச்சு. குழந்தை வயசுக்கு பின்னாடி கல்யாணம் ஆனதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய அம்மா காலத்துல. அதுக்கு முந்தின காலத்துல என்னவா இருந்துச்சு, குழந்தைகளுக்கு 5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணிச்சிருக்காங்க இந்த நாட்டுல. திடீர்னு அந்த குழந்தை இன்னொரு குழந்தை இறந்து போச்சுன்னா அது இளம் விதவையாயிரும், சின்ன சிறுமியா இருக்கிறது. அது எப்படி விதவையானது அதுக்கே தெரியாது. அதுக்கு முட்டை தலையை அடிச்சு மூளையில கொண்டே வெள்ளச்சிலையை சாத்தி வச்சு பொம்பளையில வாழ்க்கையை பறி கொடுத்துருக்காங்கல்ல. உடன்கட்டை ஏறும் வழக்கம்னு ஒண்ணு. புருஷன் செத்து போயிட்டானா பொம்பளையை கொண்டே கட்டி கொண்டு எரியிற தீல கொண்டு போட்டு விட்டுட்டு அவ கடவுள்கிட்ட போறான்னு சொன்னவங்க எதனை வைங்க. இதை கடவுளின் பேரால தானே செஞ்சாமே. பெண்களை உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தில் கடவுளின் பேரால தானே செஞ்சான், மதத்தின் பேரால தானே செஞ்சான், சாதிய நம்பிக்கைகளின் பேரால தானே செஞ்சான், சடங்குகளின் பேரால தானே செஞ்சான். இது அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு கேட்டார்ல பெரியாரு. அப்ப உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை ஒழிப்பதற்கான பெண்களின் குரலாகத்தானே ஒழிச்சாரு. விஜயலட்சுமி மாதிரி துணை நடிகைகளை ரேப் செஞ்சவர் அவரு. உன்னை மாதிரி ரேபிஸ்டா அவ சொல்றா, 8 முறை நான் கருக்கலைப்பு செய்திருக்கிறேன் சீமான்ட்ட படுத்து அப்படின்னு விஜயலட்சுமி சொல்றாளே. வெக்கம் கெட்டவனே, மானம் கெட்டவனே, பாலியல் பொறுக்கி, உன்ன மாதிரி பொறுக்கி பேசலாமாடா? நான் கேட்கிறேன், உனக்கு அருகதை இருக்கிறதா? நீலாம் ஒரு தலைவனா? ஈழத்தமிழர்கள்ட்ட பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு, RSS காரன்ட்ட பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு நீ பெரியார தப்பா பேசுவியா? நீ பேசுவது முதல்ல தமிழ் தேசியமா? அதைத்தான் நான் கேட்க விரும்புறேன். சார், அப்ப மற்ற மொழிகள்ல இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இல்லையா? இல்ல மற்ற மொழிகள்லயும் இதே மாதிரி தானே, மற்ற மாநிலங்களையும் இதே மாதிரியான பழக்க வழக்கங்கள்? இதே கேள்வியை பெரியார்ட்ட கேட்கிறாங்க. நம்மகிட்ட தான் மூட நம்பிக்கை இருக்கா, மற்ற நாட்டுல இல்லையான்னதுக்கு. உலகத்துல முட்டாள்கள் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கான்னு நீ ஆசைப்படக்கூடாது. உலக நாடு முழுக்க முட்டாள் இருக்கான், நீ முட்டாளா இருக்காதுங்கிறார் அவரு. எந்த மூட நம்பிக்கையும் நம்ம ஆதரிக்க கூடாதுல. நம்மளுடைய பாரம்பரியம் ரொம்ப பெருமைக்குரியது. தேவதாசி முறை எங்க இருக்கு? தேவதாசி முறையை ஒழித்தார்களா இல்லையா? அந்த தேவதாசி முறையை எதன் பெயரால் உருவாக்குனாங்க? கோவிலுக்கு பணி செய்ய போன பெண்களை, அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களாக இருக்கிறவன், அங்க இருக்கக்கூடிய ஓதுவார்களாக இருக்கிறவன், அல்லது அந்த கோவிலுடைய தர்மகர்த்தாவா இருக்கிறவர்கள் பாலியல் ரீதியாக அந்த பெண்களை சுரண்டுகிற, அந்த பெண்களை அனுபவித்துக் கொள்கிற வழக்கத்தை உடையவர்களாக இருந்து கொண்டு, அந்த பெண்களுக்கு அன்றைய காலகட்டங்களில் கற்பத்தடைகளும் வேற இல்லை, அதுகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அனாதைகளாக மாறிறான். அந்த பெண்களுக்கு தேவதாசி என்று அவன் பேர் வச்சான்ல, தேவனுக்கு அடியார்கள், கடவுளுக்கு பணி செய்ய வந்த பெண்கள். இப்ப கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க, அவங்களை கௌரவமா பாக்குறோமா? அவர்களை தேவனுக்கு அடியார்கள் சொல்றது மாதிரி இன்னைக்கும் ஒருத்தன் பஸ்ல போகும்போது இல்ல பைக்ல போகும்போது ஒருத்தன் திட்டுறதுனா என்ன சொல்லிட்டு போறான்? அந்த வார்த்தையை தானே சொல்லிட்டு போறான். அப்ப பெண்களை இழிவுபடுத்துகிற சொல்லை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பெரியாரு, பெண்கள் தான் கூடி மாநாட்டில் ஈவே ராமசாமி என்கிற அவருக்கு தந்தை பெரியார் என்கிற பட்டம் கொடுத்ததே பெண்கள். வரலாற்று அறிவு இருக்கணும், குறைந்தபட்ச அறிவு நாணயம் இருக்கணும். பெரியாரை பத்தி பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கிறதா? முட்டாள்தனமான கருத்துக்களை நாம் தமிழர் தம்பிகளா இருக்கிறவன் அவனுக்கும் படிப்பு கிடையாது. வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு. அவர் சொல்றாரு, அவர் எடுத்தடுப்புலே கடவுள் மறுப்பு பேசல. அவர் சாதி கூடாதுனாரு, சாஸ்திரத்துல இருக்குங்க ஐயா. சாஸ்திரம் கூடாதுனாரு, அப்போ அது வேதத்துல இருக்குங்க ஐயாண்ணா. வேதம் கூடாதுன்னாரு, அது கடவுளே சொன்னது. அப்ப கடவுள் கூடாதுனாரு. ஜாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் ஜாதி என்கிற கலைமரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லைங்கிறாரு. அவருக்கும் கடவுளுக்கு எந்த தகராறும் கிடையாது. கடவுளின் பேரால் எங்கள் கல்வியை பறித்தீர்கள், உரிமையை பறித்தீர்கள், அதிகாரத்தை பறித்தீர்கள், பெண்களை அடிமைகளாக நடத்தினீர்கள், எங்களை கல்வியற்றவர்களாக வைத்திருந்தீர்கள், ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள், கைநாட்டு போடவர்களாக எங்களை இருந்தீர்கள். எங்களுக்கு அறிவு வர வேண்டும் என்று ஒரு கிழவன் 95 வயது வரைக்கும் தன் சொத்துக்களை அந்த நிறுவனத்துக்கு எழுதி வைத்துவிட்டு வாழ்நாள் முழுக்க பிரதிபலன் பாராமல் உழைத்த ஒரு பெரிய போராளியை
ஒரு பாலியல் பொறுக்கி சொல்றான் அவர் தமிழுக்கு எதிரி, தமிழ் இனத்துக்கு விரோதி. நீ தாண்டா தமிழ் இனத்துக்கு விரோதி, உன்னையத்தான் செருப்பால அடிக்கணும். உன்னை மாதிரி தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தவன் எவனுமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை நடத்தி கொண்டிருந்த, தமிழ் ஈழத்தை நடத்தி கொண்டிருந்த பிரபாகரனை பத்தி நீ என்னென்ன கட்டுக்கதை அடிச்சிருக்க? ஆமகரி போட்டாருங்கிற அவரோட மிலிட்ரி நடத்தியவரை போய் மிலிட்ரி ஹோட்டல் ஓனர் மாதிரி ஆக்கிட்டான். ஓகே சார், பெரியார் அவர்கள் குறித்து வந்து விமர்சனங்களுக்கு விளக்கங்களை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி.